சரி, ஓகே, டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். இப்ப சோஷியல் மீடியால மிகப்பெரிய ட்ரெண்டிங்கா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதுதான் தளபதி விஜயோட ஜனநாயகன் லிங்க் கேட்டு டெலகிராம்ல ஒரு கூட்டமே சுத்திட்டு இருக்கு. பட் இது வெறும் ஒரு மூவி லீக் கிடையாது மக்களே. இது ஒரு மேசிவ் டிஜிட்டல் ஹேஸ்ட். இவ்வளோ செக்யூரிட்டி லேயர்ஸையும் தாண்டி எப்படி ஒரு மூவி லீக் ஆச்சு? லெட்ஸ் பிரேக் இட் டவுன் சயின்டிஃபிக்கலி. வெல்கம் டு லிவ் இட் சினிமா. முன்னெல்லாம் படப்பெட்டி தியேட்டருக்கு போனாதான் அந்த ஷோவையே ஓட்டுவாங்க. ஆனா இப்ப நார்மலா ஒரு மூவி டிசிபி ஃபார்மேட்ல தான் தியேட்டருக்கு போகும். அதையே கேடிஎம்னு ஒரு சிஸ்டம் கீ வச்சு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. தியேட்டர் ஓனர் கிட்ட ஃபைல் இருந்தாலுமே கூட அந்த ஸ்பெசிபிக் கீ வந்தாதான் படத்தை பிளேவே பண்ண முடியும் தியேட்டர்ஸ்ல. பட் இந்த கேஸ் நம்ம பார்த்தோம்னா ஜனநாயக படம் லீக் ஆனது ஒரு தியேட்டர் பிரிண்ட் இல்ல, நல்ல ஒரு ஹெச்டி பிரிண்டே லீக் ஆயிருக்கு. மோஸ்ட் லைக்லி ஓவர்சீஸ் டெலிவரி அப்போவோ இல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷனோட கலர் கிரேடிங் அப்போவோ ஏதோ ஒரு சர்வர்ல அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் நடந்திருக்கு. இது பியூரா ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர் தான் சொல்லணும். இந்த இஷ்யூக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க டாப் ஸ்டார்ஸ் நிறைய பேர் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. சரிப்பா, இது ஒரு இஷ்யூவா பேசுறீங்களே, இந்த மாதிரி லீக் இது என்ன புதுசா நம்ம தமிழ் சினிமாக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லிவ் இட் சினிமா ஆடியன்ஸ்க்கே தெரியும் இது புதுசு இல்ல அப்படின்னு. 2010 ஜக்குபாய் லீக் ஆயிருக்கு, அப்புறம் தலைவா லீக் ஆயிருக்கு, 2.0 அண்ட் காலான்னு இப்படி பல படங்கள் லீக் ஆயிட்டு தான் இருந்தது. ஆனா அதெல்லாம் வேற கேஸ். தியேட்டர் பிரிண்ட் தான் லீக் ஆச்சு. ஆனா இப்ப ட்ரெண்ட் டேஞ்சரஸா மாறி இருக்கு. வெப்டிஎல் ஃபார்மேட்ல டைரக்டா கிளவுட் சர்வீஸ்ல இருந்தே தூக்குறாங்க. நம்ம நினைக்கலாம் இது என்ன ஒரு லிங்க் தானே, கிளிக் பண்ணா டவுன்லோட் ஆகி நம்ம படம் பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனா நம்ம கிளிக் பண்ற அந்த லிங்க் நம்ம பிரவுசருக்கும் நம்ம டேட்டாக்கும் ஒரு அன்சேஃபான விஷயம். பைரசி சைட்ஸ்ல கிரிப்டோ ஜாக்கிங்ன்ற மால்வேர் இருக்கிறதுக்கு 80% சான்சஸ் இருக்கு. கண்டென்ட்டுக்காக உங்க செக்யூரிட்டியை தொலைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு மூவி லீக் நடக்கும்போது நம்ம மக்கள் அதிகபட்சம் நினைக்கிறது அந்த ஸ்டாரை பத்தி தான். பட் லெட்ஸ் பி ரியல். விஜய்க்கு இந்த லீக்னால ஏதாச்சும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா, அவர் ஆப்வியஸ்லி பணத்தை வாங்கிட்டு தான் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கரியரோட உச்சத்தை தொட்டுட்டு இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. கரியரின் உச்சத்தை உதறிட்டு சோ அவருக்கு ஃபினான்ஷியலி எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல பொலிட்டிக்கலி அவருக்கு இது ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க, அவங்களோட ரசிகர்கள் தொண்டர்கள் மீம்ஸே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்துல ஸ்டாருக்கு ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் அடியான்னு பார்த்தோம்னா இல்லை. பட் ட்ரூ விக்டிம்ஸ் யாருன்னா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் தான். அவங்களோட வாழ்வாதாரமே ஒரு படத்தோட தியேட்டரிக்கல் சக்சஸை நம்பி தான் இருக்கு. அதனால இவங்க மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்களான்னு கேட்டா இல்ல. தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் இதை சார்ந்து வேலை செய்யற எல்லா தொழிலாளர்களுமே பாதிக்கப்படுவாங்க. ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி ஒரு பாயிண்டா ஹைலைட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆச்சுன்னா அவங்க மேல விழக்கூடிய ஃபினான்ஷியல் பர்டன் ரொம்ப அதிகம். ஆனா இதே மாதிரி பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லீக் ஆயிடுச்சுன்னா ப்ரொடியூசர் தான் அந்த மொத்த லாஸுக்கும் பொறுப்பெடுத்துக்கணும். What bro? It's very wrong bro. ஸ்கிரீன் பின்னாடி உட்காந்துட்டு பைரசி படத்தை பார்க்கறது ரொம்ப ஈஸி. நம்ம நினைக்கலாம் ஒரு டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்றதுனால சினிமா இண்டஸ்ட்ரியே எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு. ஆனா இதுக்கு பேர் தான் டாமினோ எஃபெக்ட். டாமினோ எஃபெக்ட்னா என்னன்னு கேக்குறீங்களா? இப்ப நம்ம ஜனநாயகன் மூவியே எடுத்துக்கலாம். ஜனநாயகன் மூவி லீக் ஆகாம தியேட்டருக்கு வந்திருந்தா கண்டிப்பா ஒரு 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் வந்திருப்பாங்க. இப்ப அந்த 1000ன்ற கணக்கு லீக் ஆனனால 500 பாதிக்கு பாதியா குறைஞ்சிரும். இந்த மூவி திரும்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆனாலுமே கூட 500 பேர் விஜயோட ஃபேன்ஸ் ஆகட்டும், அந்த படத்தை செலிப்ரேட் பண்றவங்க ஆகட்டும் போய் பார்ப்பாங்க. ஆனா மற்ற ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்களான்றது ஒரு பெரிய டவுட் தான். பாதி குறையறனாலேயே அதை சார்ந்து இருக்கக்கூடிய ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் டெய்லி வேஜஸ் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாரோட லைஃப்லையுமே விசிபிளா அண்ட் இன்விசிபிளா ஒரு பெரிய லாஸ் தான் சொல்லணும். அண்ட் கவர்மெண்ட் இப்போ சும்மா இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் படி 3 years ஜெயிலும் 5% ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் ஃபைனா போடுறாங்க. ஸோ பி அ ரெஸ்பான்சிபிள் ஃபேன். ஜனநாயகன் படம்னு இல்லை, எந்த படம் வந்தாலும் தேட்டரில் மட்டும் பாருங்க. இது நம்ம முன்னாலேருந்து சொல்லிட்டே இருக்கிறது தான். அண்ட் இப்போ நம்ம பீப்புளோட கன்வீனியன்ஸுக்காக ஓடிடியில் தான் சூப்பராக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் இருக்க டிவிஸ்லேயே ஆகட்டும், ஃபோன்ஸ்லேயே ஆகட்டும், நம்ம எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் ஓடிடி வர வரைக்கும் தேட்டரில் அது ஓடிச்சுன்னா அந்த படத்துக்காக அந்த க்ரூக்காக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து தேட்டரில் பார்க்குறதுக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஃபைனலி இந்த லீக்கு காரணம் சிஸ்டம் ஃபெயிலியரா இல்லை பொலிட்டிக்ஸா இல்லை நீங்க நினைக்கிற யாரோவா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் முக்கியமா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம லிவ் இட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து சினிமா செய்திகளை பார்க்கறதுக்காக. பை.